அஸ்ஸலாமுஅலைக்கும். ஒரு சூப்பரான இது தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க. ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து கேட்குற ஒரே கேள்வி, நான் வீட்டிலே இருந்து பசங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு என்னால் சம்பாதிக்க முடியுமா, அது சாத்தியம் ஆகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியுங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கு கூட இருக்குது, ரியல் கூட இருக்குது. நம்ம வந்து எது உண்மையோ அது பக்கம் தாங்க போகணும். எப்போவுமே நம்ம கூட வர்றது பார்த்திங்கன்னா நம்மளோட உழைப்பு தாங்க நம்மக்கிட்ட எப்போவுமே நிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் 1500 2500 இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க. ஏன்னா அது டோட்டலி வந்து ஃபேக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் ரியல் கூட இருக்குது. நீங்கள் வந்து அது எதுவுமே ஃபுல்லாக தெரிஞ்சிக்காமல் அதில் இறங்கிடாதீங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம உழைப்பை போட்டு நம்ம எப்படி வீட்டில் சம்பாதிக்கலாம் பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் துணிங்க மேலே ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ரிலேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் வந்து துணிங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து நைட்டி, பாவாடை, சாரீஸு, குர்த்தி, டாப்பு, இந்த மாதிரி காட்டன் சுடிதார் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் எங்கே வாங்குறது, நம்மளுக்கு வந்து இதில் லாபம் கிடைக்குமான்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குங்க லாபம். அது நீங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஹோல்சேல் ஷாப்பு, டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேல் ஷாப்புன்னு போட்டிங்கன்னா அதிலே லைனாக வருங்க. ஏன்னா ஹோல்சேல் ஷாப்பில் வந்து நம்ம தெரிஞ்ச கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வாங்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லாபம் இருக்குங்க. நீங்கள் ஒரு நைட்டி, இப்போ நீங்கள் நைட்டி உங்களுக்கு நீங்கள் 130 150க்கு வாங்கினீங்கன்னா அந்த நைட்டி வந்து நீங்கள் விற்கும்போது 200 250ன்ட்டு நீங்கள் தாராளமாக விற்கலாங்க. நீங்கள் ஒரு நைட்டி நீங்கள் அதில் ஒரு 50-100 ருபீஸ் பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 5 நைட்டி 10 நைட்டி விற்றிங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருங்க வந்து நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இவங்கக்கிட்ட வாங்குறது நம்ம வெளியவே வாங்கிக்கலாம், இவங்க வந்து ரேட் அதிகமாக வச்சு விற்கிறாங்க வாங்கிட்டு வந்து, அந்த மாதிரி ஒரு சில பேர் மைண்ட் செட் இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட இருக்குது ஆன்லைன் ஷாப்பிங். இப்போது யாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க யாருமே கிடையாதுங்க. ஒரு பேசிக்கலி இந்த சின்ன பசங்க பார்த்திங்கன்னா கூட நல்லா டைப் பண்ணி அப்லோடே பண்ணிடுதுங்க. அந்த மாதிரி இப்போது இருக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இதை எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு தனியாக உங்களுக்குன்ட்டு ஒரு கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அது வந்து ப்ரைவேட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூடியூபுக்கு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த யூடியூபுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது கூட அந்த யூடியூப்லேயே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணுன்ட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஷாப்புக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற அந்த துணிகளோட பிக்சர் ஒரு பிக்சரும் ஃபுல்லாக வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சேனலில் நீங்கள் யாராவது பார்க்குறவங்க வந்து நீங்கள் சொல்லிவிடுவாங்க, கால் பண்ணுவாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கிளாத் வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கன்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்து கால் பண்ணலாம். சரிங்க, இப்போ வந்து நம்ம வாங்குகிறோம், இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க, பக்கத்து ஸ்டேட்டு, பக்கத்து ஊர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் எப்படிங்க டெலிவரி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு திங்கிங் இருக்கும். அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அது எப்படி வந்து கொரியரில் டெலிவரி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு வந்து நாமளே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறது தாங்க. இந்த சோப்பு செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதுக்குன்னு தனியாக வந்து நிறைய இது இருக்குது. அதுக்குன்னு தனியாக வீடியோ கூட நான் போடுறேன், வேணும்னா கேளுங்க. அதை எப்படி சோப்பு செஞ்சு சேல்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி தான் செஞ்சு நான் சேல்ஸ் பண்ணின்னு இருக்கேன். நான் செய்கிறது தாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த சோப்போட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஹோல்சேல் ஷாப் இருக்கும். அதில் வந்து சோப்பு மெட்டீரியல், சோப்புக்கு செய்ய தேவையான மெட்டீரியல் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. இந்த சோப் பேஸு, எசன்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் இருக்குங்க சோப் பேஸு. நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு நீங்கள் விற்றீங்கன்னா அதில் கூட நல்ல லாபம் பார்க்கலாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தாங்க பண்ணின்னு இருக்கேன். எதுவுமே வந்து இதில் வந்து நஷ்டம் வராதுங்க. எதுவுமே ஃபஸ்ட்டில் வந்து கஷ்டமாக தாங்க இருக்கும். என்னடா இது நம்மளுக்கு எது எடுத்தாலும் இதுவாக தோல்வியாகவே இருக்கேன்ட்டு நம்ம வந்து எப்போவுமே மனம் வந்து தளர விடக்கூடாது. ஏன்னா தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரணும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் வந்து நல்லா வத்தல் அப்பளம் அது வந்து நல்லா உங்களுக்கு செய்ய தெரியும்னா அது வந்து நீங்கள் தாராளமாக சம்மர் சீசனில் வந்து நீங்கள் நிறைய போட்டு வச்சுட்டு அதை பேக் பண்ணி நீங்கள் வந்து கடையில் எடுத்துகிட்டு போய் போடலாங்க. அது மூலயமா கூட நம்மளுக்கு வந்து லாபம் வரும். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஜூஸ் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களாங்க, பசங்க குடிப்பாங்க பாருங்கள், ரஸ்னா பாக்கெட் 5 ரூபா பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜூஸில் வந்து எசன்ஸ் வாங்கிக்கணும். ரஸ்னா, லெமன், கிரேப் இந்த மாதிரி எசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எசன்ஸ் கலந்து பேக்கெட் போட்டு நம்ம வந்து மளிகை கடையில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லருங்க. இந்த டெய்லர் மிஷின் வந்து ஒரு மிஷின் நீங்கள் வாங்கி போட்டுக்கின்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தைக்க தெரிஞ்சாலும் சரி, தைக்க தெரியலனாலும் சரி, தைக்க தெரியலன்னா நீங்கள் கற்றுக்கின்னு நீங்கள் தைச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் கூட நிறைய லாபம் இருக்குங்க. நம்ம பசங்களே பார்த்துட்டு நம்ம வேலை செய்கிறதுல நம்ம என்ன தான் வந்து வெளியே ஓடி ஓடி போய் வேலை செஞ்சாலும் வீட்டில் வந்து பசங்க என்ன செய்கிறாங்களோ அந்த நினைப்பு வந்து நம்மளை விட்டு போகாதுங்க. அதனால் நம்ம வந்து இது வீட்டிலே நம்ம தைச்சோன்னா நம்மளுக்கு வந்து சம்பாதிக்கிற மாதிரியும் இருக்குது, வீட்டில் பசங்களை பார்த்துக்கிற மாதிரியும் இருக்குது, வீட்டை வந்து கவனிக்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் இதை வந்து எல்லாம் நல்ல லாபம் தாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தாங்க. என்ன நம்ம தான் எதிரின்னு சொல்கிறோம்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாமளே வந்து நம்மளை வந்து குறைச்சி மதிப்பு போடுறது தாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு எதிரி. பயம் தாங்க சொல்லுவேன். அந்த பயம் இருந்துச்சுன்னா நம்மளால் வெற்றி அடைய முடியாது. அதனால் வந்து எந்த பயத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்மளால் முடியும்ன்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளே நம்பணுங்க. நம்மளே நம்பினாதான் நம்ம வந்து மற்றவங்களும் நம்மளை நம்புவாங்க. நம்மளை நம்பாத போது மற்றவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே நம்ம புலம்பி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அதனால் உங்களை நம்பி நீங்கள் முடிவு எடுங்க. நிச்சயமாக உங்களாலையும் சாதிக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி